இந்த தெருவில் ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுன்னு சரக்கு அடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. இப்போ நீ பொம்பளை பிள்ளை இருக்குன்னா நீ பார்த்து உஷாராக போன. இது ஒன்றும் கேட்டால் இது வந்து ஃபுல்லாக டிஎம்கே கூட தான் அது. ஆமாம், டிஎம்கே தவிர வேறு எந்த கட்சியும் வராது. கஞ்சா பழக்கம் 100க்கு 100 கஞ்சா பழக்கம் வருது போதை. இந்த ஏரியாவில் குடிகாரன் வந்து நைட்டு போல் 48 மணி நேரமும் ஒயின் ஷாப்புங்க இருக்குது. இந்த ஏரியாவில் லேடி பொண்கள் யாரும் போக முடியாது இருக்கு. நாங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சு பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. இந்த ரோடும் 20 வருஷமா இருக்கு. இந்த ஒரு காரணம் காட்டி இந்த ஊருக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. இந்த இடத்துல பொதுவாக எடுத்து பார்த்தாலும் எங்குமே பாதுகாப்பு இல்லையே. வேற எங்கன்னா பாதுகாப்பு இருக்கா? எங்குமே கிடையாது. நாங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சு பார்த்தோம், இது வரைக்கும் ரோடு போட்டு கொடுக்கல. அதனால அந்த துப்பு நாங்கள் ஆட்சி மாற்றம் பண்ணணும்னு எங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் ஏடிஎம்கும் ஆண்டுக்கிறாங்க, திமுக பார்ட்டி இருந்துக்கிறாங்க. 5 வருஷம் இப்போ பார்த்தா முடிய போகுது. இந்த ரோடு இதுக்கு முன்னாடி போடல. இதுக்கு முன்னாடியே ஏடிஎம்க்கு இருந்தது, அவங்க பிரிவுலாம் போடல. மொத்தம் ஒரு 9 வருஷம் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஆகுது. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பாருன்ற ஒரு இதில் வச்சு நிறைய பேருக்கு பாதிப்பாகுது. வேலை வெட்டி போகிறதில்ல. ரொம்ப மட்டம் இருக்கிறதுக்கு ரொம்ப மட்டமாக இருக்குமா. அதனால தான் எவ்வளோ கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணி பார்த்தோம், எவ்வளோ டிவி சேனல் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. என்னடா இங்க இருந்தா வண்டியாக்கானா? உங்க தொகுதி எம்எல்ஏவை நேர்ல பாத்திருக்கீங்களா? நாங்கள் அப்பப்போ பார்ப்போம். நேரில் பார்த்துக்கிறோம் மேடம். பார்த்துருக்குறோம். நிறைய வாட்டி வந்திருக்கிறாரு. பார்த்துக்கிறோம். இது வரலம்மா, எதுக்கு வரவே இல்லைன்னா இது வரைக்கும் இன்னும் வந்தது கிடையாது. இன்னும் எப்போ வராங்கன்னு பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட வந்து உங்க குறையெல்லாம் சொல்ல முடியுதா? எல்லாமே சொன்னோம். அவர் அங்கே எல்லாருமே செஞ்சு தான் கொடுக்குறாரு. ஆரோ வாட்டர் இங்கேயே ஒரு 6 போட்டு கொடுத்துருக்காரு திருச்சூல பகுதிக்கு. மற்றபடி குடிநீர் வசதி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ரோடு வசதி மட்டும்தான் சரியில்லை. அது ஏன்னா கோயில்லாதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எல்லாமே சொல்லிக்கிறோம். எல்லாம் எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாமே நல்லா செஞ்சுக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லியிருக்கோம், ஆனால் செய்யலையே அவங்க. ஒரே நாங்கள் எதாவது சொல்லலாங்க இருக்குது. ஆனால் மனு மாதிரி நிறைய நாங்கள் கொடுத்தாச்சு. மக்களும் பார்த்தாக்கா இந்த ஒரு போன மாதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமோ அது முன் மாதம் ஒரு ஆர்ப்பாட்டமோ நாங்கள் பண்ணோம். 7 நியூஸ் சேனல்லேருந்து புதிய தமிழ்லேருந்து எல்லாத்துலேயும் வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த விடுவு காலம் எதுவும் பிறகலை. நாங்கள் இதுக்கு முந்தி உள்ளது ஏடிஎம் டிஎம்கே போட்டிருந்தோம். இந்த ரோடு 5 வருஷமா இப்படி கிடக்குது. வேறு யாரும் ரோடு பார்க்க வரல, இதுன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த காரணம் சரி நாங்கள் துப்பு ஆட்சியை மாற்றி ஓட்டு போடணும்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம். பட் எங்கள் ஊருக்கு மட்டும் என்ன ஒரு இதுவும் செய்யலை. என்னன்னு காரணம்னா, நாங்கள் வந்து இது வந்து திருசூலநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடம். அதனால் என்ன சொல்கிறோம், அறநிலையத்துறை வந்து இதை வந்து பண்ணக்கூடாது, இது கோர்ட்டில் வந்து இஷ்யூ ஆகிருக்கு, அதனால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் போய் முறையிட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா, இது கேஸில் இருக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியாதுன்றாங்க. இந்த ரோடும் 20 வருஷமாக இருக்குது. இந்த ஒரு காரணம் காட்டி இந்த ஊருக்கு எந்த ஒரு நலனும் கிடையாது. இருந்தாலும் நாங்களும் போராடி தான் இருக்கோம். சங்கம் வச்சு எல்லாம் ஃபைட் பண்ணுறோம். இப்போ தான் அது ஒரு முடிவு வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு என்ன எது தீர்வு கொண்டு நாங்கள் வாடகைதாரராக நிர்ணயித்து இந்த ஊருக்கு எதனா செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தண்ணி வசதி, அந்த ட்ரைனேஜ் வசதி, ரோடு வசதி அதெல்லாம் எப்படி சொல்றது? ரொம்ப மட்டம் இருக்கிறதுக்கு ரொம்ப மட்டமாக இருக்குமா. அதனால தான் எவ்வளோ கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணி பார்த்தோம், எவ்வளோ டிவி சேனல் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கண்டிப்பாக அதனால நாங்கள் ஆட்சி மாற்றம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கோம். 5 ஆண்டு காலத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த மாற்றமும் ஏற்படல. ரோடு அப்படி தான் இருக்கு. ரோடும் போல ஒன்றும் போல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம தளபதிக்கு தான் ஓட்டு. எப்பவுமே நாங்கள் அவருக்கு தான் போடுவேன். எதுவுமே இல்லை. உள்ளெல்லாம் காவஜல்லி போட்டாங்க. திருசூலம் இது சென்சிட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து போடணும், இந்த ரோடு போடணும். எங்களுக்கு மத்திய ஏதோ மாற்றம் பட்டு தெரியாது, எங்கே ஏதோ மாற்றம் வரல. இந்த ரோடு நாங்கள் எவ்வளோ ஸ்கூல் பசங்க போகுது பார்த்து எங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. நாங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சு பார்த்தோம், இது வரைக்கும் ரோடு போட்டு கொடுக்கல. அதனால அந்த துப்பு நாங்கள் ஆட்சி மாற்றம் பண்ணணும்னு எங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த ஏரியா பொறுத்த அளவில் தண்ணி வசதி போட்டுக்கிறாங்க. எல்லாம் என்ன ஒன்றா இந்த ரோடு மட்டும் தான் கொஞ்சம் சாங்ஷன் ஆச்சு. இன்னும் அது வந்து சரியாகலை. இன்னும் இந்த எலெக்ஷனுக்காக நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ரோடு மாற்றம் கிடையாது. இதே போல தான் இருக்குது, மாற்றம் கிடையாது. மழை பெஞ்சாக்கா பார்த்தாங்க வழிக்கு வர்ற மாதிரி ரோடு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பல்லார தொகுதி வந்து நல்ல மாற்றம் தான் ஏற்படுது. நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். பட்டாக்கிரகத்தில் எல்லாமே ரோடு எல்லாமே போட்டாங்க. தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே கோயில் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதனால் இந்த ரோடு வந்து போட முடியல.
அங்கே செலெக்ஷன் ஆன ரோடும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பெண்களுக்கான பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களை பார்த்தோன்னு இல்லை, அதெல்லாம் போகிறாங்க வராங்க, ரோடு மட்டும் சரி பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல பொதுவாக எடுத்து பார்த்தாலும் எங்குமே பாதுகாப்பு இல்லையே. வேற எங்கன்னா பாதுகாப்பு இருக்கா? எங்குமே கிடையாது. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. எல்லாம் இது ஒன்றும் கேட்டால் இது வந்து ஃபுல்லாக டிஎம்கே கூட தான் அது. ஆமாம், டிஎம்கே தவிர வேற எந்த கட்சியும் வராது. பெண்கள் பாதுகாப்புலாம் சரி பக்காவாக இருக்கு. என்ன ஒன்று, இந்த தெருவில் ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுன்னு சரக்கு அடிச்சுன்னு உக்காந்துக்கிறாங்க. இப்போ நீ பொம்பளை பிள்ளை இருக்குன்னா நீ பார்த்து உஷாராக போகணும். ஏன்னா பேட்டி நிர்வாகம் என்ன, அதனால் நான் உஷாராக இருங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. லேடிஸ்லாம் போயிட்டு தான் வராங்க, நீங்கள் இருந்தால் கூட தெரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பசங்க சின்ன பசங்க விளையாடுறது அவங்களே ரெடி பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாதுல்ல. நம்ம கட்சி மேலே சொல்லிட்டு போகலாம், அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் மேலே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ லேடிஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வராங்க, கேப்லேருந்து வராங்க, எல்லாமே பாதுகாப்பாக தான் போகிறாங்க வராங்க. சின்ன பசங்க வந்து எல்லாமே ரோட்டில் தான் சுற்றுவாங்க, என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது. 1-2 தப்பு நடக்குது, அது சில பேரால் நடக்குது, அதுக்கு கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அது நல்லா தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. பெண்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு எல்லா இதுவும் நல்ல ஆளுங்க எல்லாம். நாங்கள் பாட்டு பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. ஏன்னா இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால சில இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் ஒயின் ஷாப் இருக்குது, அதனால எங்களுக்கு தொல்லை இருக்குது. அதெல்லாம் நானும் அதை அப்புறப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்துருக்குறோம், பெட்டிஷன்லாம் போட்டிருக்கிறோம். இது 2வது ஒயின் ஷாப்புக்கெலாம் போராடி அந்த ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பாருன்ற ஒரு இதில் வச்சு நிறைய பேருக்கு பாதிப்பாகுது, வேலை வெட்டி போகிறது இல்லை. அதனால் இதை எடுத்துட்டாங்கன்னா இன்னும் எங்கள் ஊருக்கு நல்ல ஒரு மதிப்பாக இருக்கும். அரசாங்கம் வந்து கொண்டு வரதுனாக்கா எல்லா பகுதியிலும் முதல்ல அந்த விற்பனை வந்து எங்கேருந்து வராங்களோ அதை தரத்தாலே போதும். இங்கே வியாபாரம் பண்ண அவசியமே கிடையாது. நம்ம பல மாணவர்கள் வந்து எல்லாமே பார்த்து கஞ்சா குடிக்க அதிகமாகிறாங்க அவங்க. அதனால பார்த்தா அங்கே ஸ்டாப் பண்ணாலும் போதும். இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பாக போலீஸ் இருந்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். விரைவு திருமணம் இருக்கலாம். அது கொஞ்சம் கம்மி தாம்மா, பாதுகாப்பு கம்மி தாம்மா, ரொம்ப ரொம்ப கம்மி அது. மற்றபடியாக இப்போ எடப்பாடியாடி என்ன வந்தால் எப்படி இருக்கான்னு அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய கஞ்சா புழக்கம், தண்ணி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? அதாவது அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அதிகமா கஞ்சா பழக்கம் 100க்கு 100% கஞ்சா பழக்கம் போதை. இந்த ஏரியாவில் குடிகாரன் வந்து நைட்டு போல் 48 மணி நேரமும் ஒயின் ஷாப்புங்க இருக்குது. இந்த ஏரியாவில் லேடி பெண்கள் யாரும் போக முடியாது. நாங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சு பார்த்தோம், எதுவுமே நடக்கல. அதனால நாங்கள் ஆட்சி மாற்றம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி கோரிக்கை வைப்பீங்க வரப்போற எம்எல்ஏக்கு? இந்த ரோடு வந்து போட்டு தரேன்னு சொல்லி இது வரைக்கும் போடவே இல்லை. போட்டு தர மாதிரி ஒரு எம்எல்ஏ வரணும் முதல்ல. மறுபடியும் நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகிற எம்எல்ஏ வரக்கூடாது. அதே மாதிரி எங்கள் பகுதியில் வந்து பார்த்தா மதுபான கடை இருக்குது. அந்த மதுபான கடை பார்த்தாக்கா பெண்களுக்கு வேலை செய்ய கூலி தொழில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. அந்த மதுபான கடை வேற எங்கன்னா அகற்றி வைக்கணும். நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சா என்ன கோரிக்கை வைப்பீங்க எம்எல்ஏக்கு? எம்எல்ஏக்கா எங்களுக்கு மெயினாக இப்போ அந்த ரோடு தான் இப்போ எங்களுக்கு மெயின். இந்த ரோடு, இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு திருச்சூலத்துலேருந்து மடிப்பாக வரைக்கும் போகுது அந்த ரோடு. அந்த ரோடு என்ன ஒன்று ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது போகிறதுக்கு. அந்த ரோடு மட்டும் தான் இப்போ ஒன்றும் வேற எது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பஸ் வசதி சரிங்களா, எங்களுக்கு ரோடு ப்ளஸ் காவா, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு என்ன எது எங்களுக்கு கரெக்டான ஒரு அஃபீஸராக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எம்எல்ஏ வந்து முதல்ல எங்களுக்கு ரோடு போடணும். இந்த ரோட்ல 2வது இந்த ஒயின் ஷாப்புங்க இருக்கிறத எடுத்துக்கணும், இதுக்கு வேற இடத்துல மாற்றணும். இந்த கோரிக்கை தான் வச்சுட்டு இருக்கோம். வரல இது வரைக்கும். வந்தானா நாங்கள் தான் பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். மதுபான கடை கம்பல்சரி அகற்றப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பல்லவசந்தி ஏரி, மூரசந்தி செல்வி ஏரி இருக்குது. அதில் கால்வாய் நீர்கள் கலக்கிறது. அந்த பகுதியை கொஞ்சம் சுத்தப்படுத்தும். வரப்போகிற எம்எல்ஏக்கு இந்த கோயில் பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விட்டா நல்லாயிருக்கும். இந்த கோயில் பிரச்சனைனால இருப்பிடம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்துன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த ரோடு இப்போ பேஞ்ச மழையில தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்குது. எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? பசங்க போகணுமா? ஒரு 5 வயசு குழந்தை போக முடியல, ஒரு 5 வயசு குழந்தை போக முடியல. அவ்வளோ சேரு, அவ்வளோ சாக்கடை. இங்கே காவ வசதி இல்லை, ட்ரைனேஜ் வசதிலாம் இல்லை, பஸ் விடணும். ஆமாம், என் வீட்டு வசதி எதுவும் வரல. ஆனால் இப்போ ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் நான் எல்லா வசதியும் பண்ணி தரேன்றாங்க. அது நடக்குமா? ஆனால் ஒன்று, இப்போ நாங்கள் அவர் சொன்ன மாதிரி தான் யார் நல்ல முதல்வர். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எடப்பாடிக்கு நான் ஓட்டு போகிறதுக்கு கிடையாது. உங்க தொகுதியில எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க?
இங்கே முதல்ல இருந்தவர் இ கருணாநிதி டிஎம்கே எம்எல்ஏ, அவர் நல்லா தான் பண்ணார். இப்போ தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. அவரும் ஜெயிச்சா நல்லா தான் பண்ணுவாங்க. நான் எப்போ ரெட்டாக தான் போடுவேன், ஆரம்பம் ரெட்டாக தான். ஏன்னா நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். இவங்க இல்லாமல் அவங்களாம் மாற்று கட்சிக்கார் யாரும் வந்தாலும் நல்லா இருக்கும். மாற்று கட்சிக்கார் வரணும்னு நினைக்கிறேன். காரணம் ஏன்னாக்கா இது வரைக்கும் ஏடிஎம் ஆண்டுக்கிறாங்க, திமுக பாட்டி இருந்துக்கிறாங்க. 5 வருஷம் இப்போ பார்த்தா முடிய போகுது. இந்த ரோடு இதுக்கு முன்னாடி போடல. இதுக்கு முன்னாடியே ஏடிஎம்க்கு இருந்தது. அவங்க பிரிவுலாம் போடல. மொத்தம் ஒரு 9 வருஷம் கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஆகுது இந்த இடத்துல ரோடு போடல. அதனால மாற்றாளர் யாருன்னா நல்ல மனிதர்களாக வரணும், மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இல்லை ஜெயிப்பாரு. இப்போ ஏனுக்கல் அவர் இப்போதான் புதுசாக நிற்கிறாரு. அவர் தேமுதிகவில் வந்து அனகை முருகேசன் ஒருத்தர் நிற்கிறாரு எம்எல்ஏ. அவரு கண்டிப்பாக ஜெயிப்பார். சொல்ல போனாச்சுன்னா இப்போ எதுவுமே சொல்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. எல்லாம் டப்பிங்கில் தான் இருக்குது. எந்த தொகுதியை பொறுத்த அளவில் நாங்கள் ஏடிஎம்கு போட மாற்றம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான். மற்ற இதுக்கெல்லாம் வாய்ப்பு யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அது தீர்மானன்றது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது இடையில விஜய்ன்ற ஒரு சரி, மொத்தமா 2026ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? 2026ல கொஞ்சம் காலம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு 100%, 90% சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும். இது இடையில பாப்புலாரிட்டின்ற ஒரு தாவேக்காவா விஜய்ன்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதனால நிறைய ஓட்டு பிரிஞ்சதுனால இதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் டிஎம்கே தான் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியல.